பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. முதலாவது இங்க தரிசிக்கு மதிக்கேடு இருக்கிறத நாம பார்க்கிறோம். தீர்க்கதரிசிக்கே மதிக்கேடா? ஆமா. மதிக்கேடு யாருக்கு வேணாலும் வரும். எப்போ வரும் தெரியுமா? கர்த்தரை விட்டு தூரப் போகும்போது, கர்த்தரை விட்டு வழி விலகும்போது இந்த மதிக்கேடு வரும். அது தீர்க்கதரிசிக்கும் வரும், அப்போஸ்தலர்களுக்கும் வரும், மேய்ப்பர்களுக்கும் வரும், போதகர்களுக்கும் வரும், சுவிசேஷகர்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். விசுவாசிக்கும் வரும், நீதிமானுக்கும் வரும், பரிசுத்தவானுக்கும் வரும், யாருக்கானாலும். காரணம், கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது. ஏன் இங்க இந்த தீர்க்கதரிசி கர்த்தரை விட்டு தூரம் போனார்? இந்த தீர்க்கதரிசி யாருன்னு கிறிஸ்தவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிலேயாம் அவர்தான். அவரை பத்தி தான் இங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிலேயாமோட தவறு என்ன? ஏன் பிலேயாம் கடிந்து கொள்ளப்பட்டார்? பிலேயாம் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாய் இருந்தவர். ஆண்டவரிடத்திலே வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னவர். ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவர். அப்படி இருந்தும் ஏன் பிலேயாம் கடிந்து கொள்ளப்பட்டார்? ஒரு மிருகம் மனுஷர் பேசுகிறது போல ஏன் பேசினது? சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பேராசை. ஆசை கூட இல்ல, பேராசை. ஏன்னா பாலாக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? பிலேயாமே, நீ என்ன பண்ண? இஸ்ரவேலர்களை சபிச்சிரு. இஸ்ரவேலர்கள் மீது சாபத்தை கூறு. ஏன்னா நீ அப்படி சாபத்தை கூறின அப்படின்னா அது உடனே நடக்கும். அதன் மூலமா அவர்கள் சபிக்கப்பட்டு போவாங்க. அதனால நீ இதை செஞ்சிரு. இதை நீ செஞ்ச அப்படின்னா அதற்கான கூலியை நான் உனக்கு தரேன். இந்த இடத்துல தான் இன்னைக்கு அநேகம் பேர் விழுந்து போறாங்க. கூலி, பணம், பண ஆசை, இதுல இன்னைக்கு அநேகர் விழுந்து போறாங்க. நாம பலரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இளையாமை போன்று பணத்திற்காக, கூலிக்காக, அநீதத்திற்காக கர்த்தரை மறுதலித்து போனவர்கள், கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்கள். இங்க அந்த ஒரு டீல் பேசும்போது பிலேயாம் ஃபர்ஸ்ட்லாம் என்ன சொல்றாரு? அப்படிலாம் சபிக்க முடியாதுப்பா. அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. அப்படிலாம் சபிக்கக்கூடாது. அது தவறுன்னு சொன்னாலும் கூட திரும்ப 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 பண ஆசையை காண்பித்து காண்பித்து நீ இதை செஞ்சினா இது உனக்கு கிடைக்கும், நீ இதை செஞ்சினா அது உனக்கு கிடைக்கும்னு சொல்லி எல்லாவற்றையும் காண்பித்து, எப்படி சாத்தான் ஏசப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு வரைக்கும் மேலே நிறுத்திக்கிட்டு, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் தேவனா நீங்க தாழ விழுந்து பணிஞ்சு கொடுங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. இது நயவஞ்சகம், பிசாசின் தந்திரம். இப்படித்தான் பிசாசு செயல்படுவான். அப்படிதான் அங்கேயும் நடக்குது.
உடனேயும் சரி ஆண்டவர்ட்ட போய் நான் கேட்டு வரேன். ஆண்டவர்ட்ட போய் கேட்டா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? "பிழையாம் அந்த தவற நீ செய்யாத. அத ஒரு நாள் நீ செய்யக்கூடாது." சரி ஆண்டவரே. திருப்பி அங்க போறது. திருப்பி மறுபடி பண ஆசை, பேராசை, அனிதத்தின் கூலி. மறுபடி சரி, நம்ம ஆண்டவர் தானே, சொன்னா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆண்டவர்ட்ட வர்றது. "பிழையாம் செய்யாத, தவற்றை செய்யாத." சரி ஆண்டவரே. சரி கடைசியில என்ன ஆகுது? பிலேயாம் ஒரு முடிவுக்கு வராரு. "இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஆண்டவர் தானே, பார்த்துக்கலாம், சொல்லிக்கலாம். அவர் மன்னிச்சிடுவாரு. அவர் இரக்கம் உள்ளவரு. அதனால ஒரு தடவ மட்டும் இந்த தவற செஞ்சுக்குவோமே. அதனால இவ்வளவு நமக்கு லாபம் கிடைக்குதே, கூலி கிடைக்குதே." அப்படின்னு சொல்லி பிலேயாம் ஒரு திட்டமிட்டு கடந்து போகும்போது, கழுத 3 தடவ வழிய மாற்றுது. பிலேயாம் இத பார்த்துட்டு கோபப்பட்டு கழுதைய அடிக்கிறாரு. அப்பதான் கழுத சொல்லுது, "ஏன் என்ன அடிக்கிறீங்க? நீ ஏன் இந்த மாரி பண்ற? நேரா வழியில மாட்டேங்கிற. ஒண்ணு இடது பக்கம் அந்த பக்கம் போற, இல்லன்னா வலது பக்கம் போற, இல்லன்னா பின்பக்கம் போற. இப்படி போட்டு அலக்களிக்கிறியே!" அப்படின்னா, அப்பதான் கழுத சொல்லுது, முட்டாள் பிலேயாமே! உனக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோட நின்னுட்டு இருக்கான். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னு நெனச்சுக்கோ, உன் தல காலி. உன்ன காப்பாத்தணும்னு சொல்லித்தான் நான் வழிய மாத்திக்கிட்டு இருக்கிறேன். இது கூட உனக்கு தெரியலையே! அப்படின்னு கழுத அங்க கேக்குது. கழுத பேசுது அப்படின்னா, மிருகம் எங்கேயாவது பேசுமா? பேசாது. அப்ப அந்த மிருகம் பேசுது அப்படின்னா, மிருகத்தை கொண்டு கூட கர்த்தரால் பேச முடியும். ஆனால் வழி தப்பி போகிற தன் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் அங்க அத பேசுகிறார். அப்பவாது இந்த பிழையாம் உணர்ந்திருக்கலாம்ல. அப்ப அந்த கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, "ஆமா, கழுத அதனால தான் விலகி விலகி போச்சு. நீ மட்டும் வந்திருந்தீன்னா நீ காலி. உன் தல துண்டா போயிருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு நீ செய்கிற காரியங்கள் அருவருப்பாய் இருக்கிறது." அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு அவர் என்ன சொன்னாரு? எல்லாவற்றையும் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அதே நேரத்தில இதே வேத வார்த்தைகள்ல எழுதி தந்திருக்கிறார். ஊழியக்காரர்கள கனம் பண்ணுகிறதும், தாங்குகிறதும், தேவைகளை சந்திக்கிறதும், அது ஜனங்களோட கடமை. அது அவங்க செய்வாங்க. ஆனால், நீ செய்ய வேண்டியது ஊழியத்த எந்த ஒரு அநீதத்தின் கூலிக்காகவும் அல்ல. அதேபோல எந்த ஒரு ஆதாயத்திற்காகவும் அல்ல. பேராசைக்காகவும், பண ஆசைக்காகவும் அல்ல. அதற்காகவா நான் உன்னை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டேன் என்பதைப் போல, கர்த்தர் இங்க என்ன செய்றாரு? சொல்லி சொல்லி பார்க்கிறார், கேட்கல. சரி, இனிமே இவன வச்சு புரோஜனம் இல்ல. இவன தூக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அப்படி இருந்தும் கூட, அவர் நெனச்சிருந்தா, கழுதைய பேசாம விட்டிருந்தா, பிலேயாம் காலி. அந்த டைமே காலி. இருந்தாலும் கடைசி வாய்ப்பை கொடுத்து, இப்பொழுதாவது நீ மனம் திரும்பு. ஒரு மிருகம் உன்னிடத்தில பேசுகிறது. இப்படித்தான் ஆண்டவர் எந்த சூழலையாவது வைத்து பேசிக் கொண்டிருப்பார். யாரையாவது வைத்து பேசுவார். எந்த ஒரு சின்ன குழந்தையை வைத்து கூட பேசுவார். எந்த விதத்திலயாவது பேசுவார். அத நாம உணர்ந்து, மனம் திரும்பி, சரியான வழிக்கு வந்தோம்னா தப்பிச்சோம். இல்லன்னா, நம்முடைய பாடு மிக மோசம். ஆனா, அதுக்கப்புறமும் நம்மாள் என்ன பண்றாரு? ஒரு அருமையான யோசனை ஒண்ணு பண்றாரு பிள்ளையாம். போயிட்டு பாலாக்கிட்ட சொல்றாரு, "பாலாக்கு இப்படி பண்ணு. 2 பேரையும் கலந்து விட்டுரு. கலப்பினங்களாக்கிரு. அதாவது விசுவாசிய அவிசுவாசியோட பிணைய பண்ணிரு. விபச்சார, வேசித்தன பாவங்களுக்கு ஈடுபடுகிறது போல அவங்கள மாத்திரு. அது போதும். கர்த்தர் அவங்கள சபிச்சிருவார். அவங்க அழிக்கப்பட்டு போவாங்கன்னு" ஒரு திட்டத்த அங்க பிலேயாம் சொன்னார்.
பாலாக்கிட்ட. பாலாக்கு அப்படிங்கும்போது, இங்க நாம பார்க்க வேண்டியது பாலாக்குன்றது சாத்தான். சாத்தான் சொன்ன திட்டத்துக்கு உடந்தையான பிலேயாம் சாத்தானுக்கு சொல்றார், "இப்படி ஒரு காரியத்த நீ செய்திரு. கர்த்தர் கண்டிப்பா அவர்கள் எல்லாரையும் சபிச்சிருவாரு. நீ நெனச்சது நடக்கும்" அப்படின்னு. யாரு சொல்றா? ஆண்டவருடைய தீர்க்கதரிசி சொல்றார். அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிலேயாமை போன்ற தீர்க்கதரிசிகள், பிலேயாமை போன்ற இவாஞ்சலிஸ்ட், பிலேயாமை போன்ற மேய்ப்பர்கள், பிலேயாமை போன்ற போதகர்கள், விசுவாசிகள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், இப்படி எக்கச்சக்கமான பேர் கிளம்பி இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? பேராசை, பண ஆசை, அநீதத்தின் கூலி. பாலாக்கை போன்று சாத்தான் அநேகரை எழுப்பி இவர்களிடத்திலே அனுப்பி ஆத்துமாக்களை சிதறடிக்கிறதற்கு, ஆத்துமாக்களை அழிக்கிறதற்கு, தேவனை விட்டு தூரம் கொண்டு செல்கிறதற்கு, தேவன் அவர்களை சபிக்கணும் என்பதற்காக இன்னைக்கு அநேகரை பாலாக் எழுப்பி கொண்டிருக்கிறான். சாத்தான் எழுப்பி கொண்டிருக்கிறான். அதற்கு சோரம் போய் கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு அநேகர். முடிவு என்ன ஆச்சு தெரியுமா? பிலேயாமோட முடிவு. இதற்கு பின்பாவது திருந்திருக்கணும். திருந்தல. எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆண்டவரு. "நீ செய்யாத பிலேயாம், பண ஆசைக்கு இடம் குடுத்துறாத. அது உனக்கு அழிவு, கேடு, பேராசை வேண்டாம். வேண்டாம். விட்ரு." ஆனா, இவங்க நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. கர்த்தர் அந்த நேரத்துல இஸ்ரவேலர்கள சபிக்கல. அததான் நெனச்சிட்டு இருக்கிறாங்க நெறைய பேர். நாம இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, அத செஞ்சுட்டா ஆண்டவர் செஞ்சுருவாரு அப்படின்னு. அப்படியெல்லாம் நடக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எதை எப்படி செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால நம்ம இப்படி செஞ்சுட்டா, அப்படி பண்ணிட்டா, இவங்கள வழி மாற்றிட்டா, அவங்கள ஆண்டவர் சபிச்சுருவாருன்னு நினைக்கவே நினைக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தார்களே சொல்லுவாங்க, குற்றம் செய்கிறவர்களை விட குற்றம் செய்ய சொன்னவங்களுக்கு தான் அதிக தண்டனைன்னு. அது போலத்தான் இங்கேயும். பிலேயாமோட நிலைமை என்ன தெரியுமா? போற வழியிலேயே கொல்லப்பட்டு போனார். ஒருவேளை பிலேயாம் செவி சாய்த்து கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, நான் ஏதோ தவறான ஒரு முடிவுல, பண ஆசையில, அநீதத்தின் கூலியில நான் ஏதோ தவறு செய்துட்டேன். ஏதோ நான் மாம்சத்துல இருக்கிறவன் தானே, என்னை மன்னிச்சிருங்க. நான் இனிமே செய்ய மாட்டேன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்திலே வந்திருந்தார். பிலேயாம் தப்பித்திருப்பார். இன்னைக்கு இதை போன்று அநேக பிலேயாம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பணும். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தரண்டே வரணும். இல்ல, அதெல்லாம் நாங்க வரமாட்டோம். நாங்க பார்த்துக்கிறோம். கோராகு கூட்டம் இப்படிதான். அழைச்சிட்டு வரும்போது, அது என்ன மோசே உங்களுக்கு இரட்சகர்? மோசே தான் உங்கள வழி நடத்தணுமா? நான் நடத்த மாட்டேனா? கோராகு ஒரு கூட்டத்த கூட்டிக்கிட்டு, நான் நடத்துறேன் வா. நம்மள இனிமே வழி நடத்துறது இந்த பொன் கன்குட்டி தான். நீ எப்படி வேணாலும் வாழு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. விபச்சாரம் பண்றியா? வேசித்தனம் பண்றியா? அனிதத்தின் கூலி வாங்குறியா? என்ன வேணா பண்ணு. எப்படி வேணா வாழு. நான் வரேன். நான் தலைமை தாங்குறேன். அப்படியா கோராக? அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணாரு? உயிரோட அத்தனை பேரையும் என்ன பண்ணிட்டாரு? பூமிக்குள்ள, பாதாளத்துக்குள்ள அனுப்பிட்டார். அதனால இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் அவங்களுக்கான முடிவெல்லாம் இதுதான். கர்த்தர் சொல்லுகிறது. பிலேயாமை போன்று மதிகெட்ட தீர்க்கதரிசியாய் இல்லாதபடி கர்த்தரண்டே வந்து மதி உள்ளவனாய், கர்த்தரை பற்றிக் கொள்கிறவனாய், ஜீவனை பிடித்துக் கொள்கிறவனாய் இரு. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.